ரோலிங் அப்போ எவன்டா என் தீவியாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ட்ரிஷா அண்ணி போடாத ஆம்பளையே இல்லப்பா. அவங்க போடாத ஆம்பளையே இல்ல. பசங்க பொண்ணுங்களை பிக்கப் பண்ணுவாங்கல்ல, நம்ம அண்ணி பசங்களை பிக்கப் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கு ட்ரிஷா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற. சமத்துவம் எனும் செடி வளர்த்து. ஆமா, என்ன மேல மாறாப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற. மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து ராக்கோ காக்கோ நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாலுக்கு பூனையா காவல்ன்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்களா காவல்? இப்படி ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் கொள்றோம் ஒரு தமிழர்களா. ஸோ அதில் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மகளிர் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா 110 கோடி ஒதுக்கியிருக்காரு. வெள்ளாடுகள் சரி மகளிர் வெற்றி திட்டம், இந்த திட்டம் மூலமா 30,000 பேருக்கு 5 வெள்ளாடுகள். அப்போ ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12,620 இருக்கு. பேரூராட்சி 490. அங்கங்க சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துக்கு 2 பேத்துக்கு வெள்ளாடுகள் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டம். அந்த திட்டத்தை சொல்றதுக்கு ஒரு பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை போடுறதுக்கு ஒரு நிதி குழு வேற. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? தங்கச்சிமார் எல்லாத்தோட கல்யாணத்துக்கும் 8 கிராம் தங்கமும், அதாவது 1 பவுன் தங்கமும், விலை வந்த பட்டு புடவையை டீல்ல விட்டுட்டு 8 கிராம் தங்கம் எடுத்தாலே 1 பவுனுக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. நம்ம 1 லட்சம் ரூபான்னு கணக்கு வச்சுக்குவோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் முடியுது. நம்ம 5 லட்சம்னு எடுத்துக்குவோம். சோ அப்ப 5 லட்சம் தங்கச்சிமார்களுக்கும் 1 பவுன் தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,000 கோடி வருது. ஆனா இவங்க ஒதுக்கிருக்கிறது 812 கோடி தான். எந்த கணக்குல ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்கவங்களா, எல்லாத்தையும் தேடி புடிச்சு பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. அதாவது பெண்களுடைய பாதுகாப்பையும் மாண்பையும் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துளியும் தகுதியும் அருகதையும் கிடையாது. நீங்க எந்த மாதிரி கணக்குகளை, இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பின்தொடர்வீங்கன்னு தெரியும். உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள் எக்ஸ் தளத்துல எந்த விதமான ஆபாச கணக்குகளை பின்தொடர்ந்தார் அப்படிங்கறதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க அண்ணன் ஸ்டைல சொல்லணும்னா ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி. ஒரு சின்ன பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட. பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. நீங்க ஒரு கேன எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். அல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கூட பிடிக்கிற மாதிரி இந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. ரொம்ப திமிரா பேசுறாரு, ஆணவமாக பேசுகிறார். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற பெண்கள் மட்டும் ரொம்ப மேன்மையான பெண்களா? ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜல திரிஷா கேட்டார். போவேன் எனக்கு சின்ன பிள்ளையாதே வேணும் ஒட்டார முடிச்சாரு. ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒண்ணுதான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூட்டு வந்தாங்க. கர்நாடகாக்காரன் இன்னைக்கு பாராட்டுறான்டா தமிழ்நாட்டை. வா, இதுதான்டா கண்ட்ரி. தண்ணி கொடுக்கலன்னு சொல்றோம், அதுக்கு கூட இவனுக்கு போராட்டம் பண்ணல. போய் அன்னிக்காக போராடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாக்காரன் உட்காந்து சிரிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கான். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா?
அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு எகென்ஸ்டா பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பேசாத பேச்சே கிடையாது. உன்னை வீடு புந்து அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் என்னமோ பண்ணிடுவாங்க. இத்தனை நாள் உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். உங்களுக்கு எகென்ஸ்டா பேசுற பெண்கள் கிட்ட இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க வாயை திறக்கல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் இவ்வளவு ஆக்ஷன் உங்களால எடுக்க முடியுதா? தலைவனா நீ சட்டை போட்ட நல்லவனா நீ? திமுக சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி சத்யராஜ் பொண்ணு ஆமோல சத்யராஜன் பேசும்போது, ஜூலி உனக்கு 4 புருஷனா இல்ல 7 புருஷனான்னு பேசும்போது, சென்னையோட மேயர் பிரியாவையும் முன்னாள் அமைச்சரையும் கம்பேர் பண்ணி பேசும்போது, இப்படி எல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பேசின தாவேக்கா காரணங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாம் 3 ஷான் கத்தணும்னா இப்ப மட்டும் பெண்ணுரிமையில அந்த நட்டு நிக்குதா? சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. கண்ட நாய்கள் எல்லாம் பேசுதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா, நாய்களுக்கு எல்லாம் பிஸ்கட் போடுற தலைவனை தூக்குனீங்க பாத்தீங்களா? இன்னைக்குதான் குமுதா ஹாப்பி ஆனாச்சு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு. இப்படித்தான் வாயில நாயின்னு உனக்கு வரும்னா எங்க வாயில நாய் வரும் நாய. நீ எந்த பிஸ்கட் திங்கிற நாய? இல்ல பிஸ்கட் தான் திங்கிறியா இல்ல லத்தி கித்தி எதுவும் திங்கிறியா நாய? எங்களுக்கு கேட்க தெரியும் நாய. பெண்ணா இருந்தாலும் பார்த்து பேசணும் அப்படிலாம் நாங்க பேச மாட்டோம் நாய. நீ எந்த ஆயுதத்தை நாய எடுக்கிறியா நாய, அந்த நாய ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம் நாய. சரியா நாய? மேக்கப் நாய. என்னையா என்ன பண்ண போற? 5-6 வருஷத்துக்கு நீ குப்பறதான் படுக்கணும். 8.25 போனவரு 10.15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். என்ன ஒரு புரட்சியாளர், தலைமறைவு புரட்சியாளர் அண்ணன் ஆதவர்ஜுனாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கரூர் சம்பவத்துல 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வராம தலைமறைவா இருந்துட்டு கரூருக்கு போகவே பயந்து நடுங்கிட்டு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டவங்க தானே உங்க முதலமைச்சர். அப்ப அவரை நம்ம தலைமறைவு முதலமைச்சர் சொல்லுவோமா? இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரை எடுத்து பாத்துக்கோங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரை எடுத்து பாத்துக்கோங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் எப்படின்னா 6 மணிக்கு மேல கவுண்டமணிக்கு எப்படி ஒரு படத்துல கண்ணு தெரியாதோ அது மாதிரி விஜய் அவர்கள் கூட இருக்கிறப்பெல்லாம் அண்ணனுக்கு காது கேட்காது. தன்னுடைய சொந்த மனைவியை, குடும்ப வாழ்க்கையை ஒருத்தில்ல அப்படின்னு சொல்லி அரசியல் மேடையில இழுத்து பேசினவர் தான் முதல்வர் விஜய். இவருதான் மானஸ்தன். பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க 10 வருஷம் 20 வருஷம் ஆட்சியில இருங்க, என்ன வேணா பண்ணுங்க, அப்பெல்லாம் சொல்றீங்களா? அப்படி கூட இருங்க, தயவு செஞ்சு பெரியார் இழுக்காதீங்க. படம் வெற்றி அடையணும்னு மண் சோறு சாப்பிட்டு நீங்க டெய்லி பொட்டு வச்சுட்டு வர முதலமைச்சர், எல்லாரோட அலுவலகத்திலயும் எலுமிச்சப்பழம் வச்சிட்டு இருக்க நீங்களாம் பெரியார் கொள்கையை பத்தி பேசுறீங்களா? கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. நானும் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களோட லாட்டரி மதர் இன் லா ஐடென்டிட்டி, ஃபாதர் இன் லா ஐடென்டிட்டி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு களத்துக்கு வாங்க. திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். எப்பப்பா அண்ணனுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் போல. கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கணும்னு யாரு கம்யூனிஸ்ட் ஆபீஸ்லயும் IUML ஆபீஸ்லயும் போய் கிடையா கிடந்தது? நிர்மல்குமார் அவர்களை விட்டு பேசினது என்ன? ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் பேசினது என்ன? இதெல்லாம் மறந்துட்டீங்களா? கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஆட்சியிலேயே இருக்கீங்க. இவ்வளவு ஆவேசமா பேசுறாரே, திடீர்னு பொதுக்கூட்டத்திலயோ இல்ல பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி பிரஸ் மீட் எதுவும் கொடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ளேயே அவங்களோட பெருமைகளை நாங்க வீரர்கள் சூரர்கள்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த 1 மணி நேர பேச்சுல காவிரி தண்ணியை பத்தி பேசினாங்களான்னு கேட்டா கிடையாது. நீட் இஷ்யூ பத்தி பேசினாங்களான்னு கிடையாது. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாமே. உங்களுக்கு அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல, ஏன் சொல்ல முடியல? சொல்ல முடியாம தான் ஒளிபரப்பு பண்ணீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தை டீ போட்டு ஒளிபரப்பு பண்ணீங்க சார். நீங்க ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்பு பண்ணீங்க? குடும்பஸ்தர்கள் பார்க்கல. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க.
விஜய் அவர்களுக்கும் உதயநிதிக்கு ஏதாவது பர்சனலா தகராறு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கைது நடவடிக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயலலிதா அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சதுனால கருணாநிதி அவர்களை ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அப்ப அங்க ஒரு பகை இருந்துச்சு. அந்த பகைக்கு அதற்கு முன்னாடியே ஒரு காரணங்களா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வேகமா இவ்வளவு வீரியமாக விஜய் போறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏதாவது சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம். பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். பட் ஆக்சுவலி அவங்களோட ட்ரூ லவ் வந்து உதய். What nonsense you are talking? இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். தமிழக வெற்றி கழகம் வந்து அநாகரிகத்தின் ஆபாசத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அங்கிள் தான். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அரசு தாவேகா உதயண்ணா பேசிய ஏதாவது ஒரு வார்த்தைகள் கண்ணியத்தை மீறியோ வரம்பை மீறியோ தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கும் வகையிலயோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தருக்கு கூட தகுதியே கிடையாது, முதலமைச்சர் உட்பட. செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்திருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி இருக்கான்ட்டு அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். இந்த அரசு உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய 9 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 9 பிரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிரின்னு சிரிப்பீங்க. மதம், மொழி, இனம், பிறப்பிடம் போன்ற அடிப்படையில் சமூகங்களுக்கிடையே பகையை வளர்க்கக்கூடிய விதத்துல இவர் செயல்பட்டாராம். எந்த மதத்துக்கு எதிராக பேசினாரு, எந்த இனத்துக்கு எதிராக பேசினாரு எனக்கு தெரியல. பொய்யான தகவல்களை பரப்பி தவறான தகவல்களை உருவாக்குனாராம். எதை பொய்ன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் பொதுமக்களின் அமைதியை குலைக்கும் விதத்தில் செயல்பட்டார். இவர் பேசுறதுனால எந்த பொதுமக்கள் டென்ஷன் ஆனாங்க? கலவரத்தை தூண்டும் விதத்தில் செயல்பட்டார். அப்புறம் வந்து கூட்டாக சேர்ந்து சதி செய்தார். பெண்களை துன்புறுத்துதல், தொந்தரவு செய்தல் ஆகிய பிரிவெல்லாம் சேர்த்திருக்காங்க. எந்த பெண்ணை போய் துன்புறுத்தினாரு, யாருக்கு தொந்தரவு செஞ்சாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தாவேகாரங்க. அவங்க எல்லாம் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பாலியல் புகார் இருக்குது, ஆனா அவரை கைது செய்யல. இதுக்கெல்லாம் நீங்க குறைந்தபட்சம் வாயாது நீங்க தொடங்க விஜய் அங்கிள். இந்த இடம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம், திருச்சி ஏர்போர்ட். RSS எப்போதும் இயங்க மட்டுமே செய்யும். இன்னைக்கு பாஜக தோத்ததை பத்தி எந்த பாஜக காரனும் கவலை இல்லையா? ஆமா, வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண மொத்தத்துல இருந்து குடும்ப நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த தமிழ்நாடு நாசமா போறதுக்கு நீ ஆண்டான கரெக்ட். கண்டு கட்டி தூரம் பெற எனக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் தோல்வி மட்டும் முடிச்ச விட்டாங்க. சாதாரண மனிதன் கூட இந்த காரணத்துக்காக செத்தான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஜெயலலிதாவின் மரணத்தின் மரணத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. போஸ்ட்மார்டம் எதுவுமே நம்மளுக்கு. அப்போ எதிரிகள் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை, பின்னாடியே பக்கத்துல இருந்திருக்காங்க. என்ன பங்காளி வெட்டு போலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடாகிட்டானுங்க. குருவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்துருக்க. வட்டி செலுவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வரலாட்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து மக்களை மாற்றம் கேட்டுதானே ஓட்டு போட்டீங்க. மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு பட்ஜெட் தொடர்ல. சொல்லவே முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. உலகம் உங்கள் கையில் திட்டம், அதை வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம். கலைஞர் கனவு இல்லம், அதை வந்து வெற்றி வீடு திட்டம்.
ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து முதல்வர் படிப்பகம், அதை வந்து டிஜிட்டல் நூலகம். அடுத்து வந்து அன்பு சோலை திட்டம், அதை வந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதை வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். அடுத்து வந்து நன்னில மகளிர் நில உடைமை திட்டம், அதை வந்து மண்ணின் மகள் திட்டம். இப்படி ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமிதம் கொள்றோம் ஒரு தமிழர்களா. அடுத்து வந்து விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அத நவீன மிதிவண்டி திட்டம். இந்த திட்டத்தை எல்லாம் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஏன்டா தம்பி இதான் ஆல்ரெடி இருக்கே, இவங்க எதுவும் புதுசா அறிவிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்க? மாற்றம் தானே கேட்டீங்க, பேரை மாத்தி இருக்கிறோம். பல கோடிகளை நல்ல விஷயங்களுக்காக வஞ்சனையே இல்லாம நம்ம மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக அள்ளி கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதல் முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இது நியாயமா? இப்போ என்னங்கிறதுக்கு அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. எப்பவுமே ரீடிங் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7,000 வந்திருந்தது. இப்போ பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்திருக்கு. எப்படி 7,000 ரூபாய்ல இருந்து 29,000 ரூபாய் வரும்? ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். 56 வயசு ஆகுது. இதுவரையிலும் 200 ரூபாய்க்கு மேலே நாங்கள் கரண்ட் பில்லே கட்டுறதில்லை. மாதம் போனதாக கட்டியிருக்கோம். 3,456 ரூபாய் கட்டுறோம். கரண்ட் பில்லை ஏற்றிருக்காங்க, மக்களுக்கு தெரியல. செருப்பால அடிப்போனே, செருப்பாலே அடிப்பேன். பொறுக்கி கம்மு நாட்டி நாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.